கேமரா ரோலிங் போயிட்டு இருக்கு, சிரிச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய படம் படத்தோடைய டைட்டில் மட்டும் கக்கபுக்கம் இல்லைங்க, பாக்குறவங்க எல்லாரையுமே கக்கபுக்கம் சீர்க்க வச்சிருக்காங்க. அதுக்காக தனியா ஒரு பாராட்டு நம்ம கொடுத்தே ஆகும். இம்பாசிபிள் தேஜா காமெடி சீனை நம்ம பல பெரிய படங்களை பார்த்திருக்கோம். எஸ்பெஷலி கவுண்டமணியோட சூப்பர் அப்பு காமெடியும், அதுக்கப்புறமா மன்னன் படத்துல வர ரஜினி கவுண்டமணியோட செயின் மோதிரம் அந்த காமெடியும் நம்ம பார்த்திருப்போம். இந்த குறும்படத்திலையும் தளபதியை வச்சு ஒரு காமெடி சீன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சிரிப்பா வந்துச்சு. டைரக்டர் ராணா, மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ், ஹீரோ கிஷோர், இவங்க 3 பேருமே அவங்க வேலையை நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியா? எப்போ? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல நான் சொல்லட்டுமா இல்ல அவங்களே பார்க்கட்டுமா? அவங்களே பார்க்கட்டுமே. ஓகே. அப்துல் கலாம் ஐயா இருந்தப்போ வருத்தப்பட்டு பொறுப்பு உணர்ந்து ஸ்டேட்டஸ் போட்ட நம்மலாம் மறுபடியும் பிடிக்காத ஹீரோ கலாச்சி மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம்னு நினச்சா எனக்கு சிரிப்பு தாங்க வருது. சினிமா பாடல்களில் பொண்ணுங்களை பற்றி தப்பாக எழுதியிருந்தா அந்த பிரச்சனை கூடுற கும்பல் கூட ஒரு பொண்ணை ரேப் பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி தர கூட மாட்டேங்குதுன்னு நினச்சா எனக்கு சிரிப்பு தாங்க வருது. ஒரு காலத்தில் யாருக்கோ கையை கட்டினு வேலை செஞ்சிருந்தோம், இப்போ டையை கட்டினு வேலை செய்கிறோம். வேலை செய்கிற இடத்துலையே பாதி வாழ்க்கை முடிஞ்சிடுது, அங்கேருந்து வீடு வந்து சேர்றதுக்குள்ளே மீதி வாழ்க்கை முழுசாக முடிஞ்சிடுது. என்னடா வாழ்க்கை இது நினச்சா வாழ்க்கை நினச்சி எனக்கு சிரிப்பு தாங்க வருது. ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை கூட பிரச்சனை பண்ணி தடை பண்ணுறோம், ஆனால் தண்டிக்கப்பட வேண்டிய ரேபிஸ்ட்டுக்கு தையல் மிஷின் கொடுத்து ரிலீஸ் பண்ணுறோன்றதை நினச்சா சிரிப்பு தாங்க வருது. இப்படி சுற்றி நடக்கிற எல்லா கொடுமையும் பார்த்துட்டு வெறும் கருத்து மட்டும் பேசிட்டு அக்கறை ஆதங்கம் எல்லாத்தையும் ஒரு ஒதுக்கி வச்சுட்டு சரி நம்ம வேலையை பார்ப்போம்னு நினச்சிக்கிட்டு என் வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் நானும் ஒரு சராசரி ஆளுன்றதை நினச்சா என்னோட இயலாமையை நினச்சி எனக்கு சிரிப்பு தாங்க வருது. மாட்டிறைச்சி தடை, மது விலக்கு, மணல் திருட்டு, யார் நம்மளை ஆள்றாங்கன்னே தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே, இப்படியெல்லாம் பார்க்குறப்ப நாம கூட ஒரு சராசரி மனுஷங்களாக தாங்க எனக்கு தெரியுது. வெறியர் சார், நீங்கள் பேசுகிற லாஜிக்கே இல்லை வெறியர் சார். ரங்கா, ரிவ்யூ போட்டியில் இந்த படத்தை நான் பார்க்கணுமே. நீ நானே இந்த படத்தை பார்த்தோம். ஐயோ, இங்கே நான் இல்லை, நம் மக்கள், நம் சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அவங்க பார்த்துக்கோங்க. உங்க படத்தை நாங்க ரிவ்யூ பண்ணுமா, ஸ்கிரீன்ல இருக்கிற ஃபேஸ்புக் பேஜுக்கு உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் லிங்கை மெசேஜ் பண்ணுங்க.